ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா மற்ற அணி கண்டிப்பாக பயப்படுறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துகிட்டு இருக்க டெஸ்ட் சீரிஸ் ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக இந்திய அணி தொடரை வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலிய நட்சத்திர வீரர் டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டேவிட் வார்னர் இந்த போட்டி குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி வெளிநாட்டில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒரு 5-6 வருஷமாக இந்தியனோட வெளிநாட்டில் இந்தியா தவிர்த்த மற்ற நாட்டில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அது ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இங்கிலாண்டாக இருக்கட்டும், நியூசிலாண்டாக இருக்கட்டும், சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கட்டும், எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் இந்திய அணி நல்லா விளையாடுறாங்க. அதுதான் பெரிய விஷயம். எந்த ஒரு ஏஷியன் காண்டினென்ட் டீமும் இந்த அளவுக்கு இந்த சீனா கண்ட்ரியில் டாமினேஷன் பண்ணல. அது இந்திய அணி பண்ணுது. ஆஸ்திரேலியாவே அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுட்டு இருக்காங்க. அவங்க நாட்டிலேயே ஆஸ்திரேலியாவில் வின் பண்ணும்போது இப்போ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்திய அணி. கண்டிப்பாக இந்த வாட்டியும் ஃபஸ்ட்டு போட்டி ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீரீஸை இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வார்னரே பேசியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, டேவிட் வார்னர் முன்னாள் ஆஸ்திரேலியா பிளேயருங்க. அந்த ஆஸ்திரேலியா பிளேயரே இந்தியாவுக்கு ஃபேவராக பேசியிருக்காரு. ஆனால் நீங்கள் சொல்லலாம், டேவிட் வார்னர் கிட்டத்தட்ட இந்தியா மாரி தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல்லாம் பயங்கரமாக ஒரு ட்ரெண்டிங்கான அந்த புஷ்பா அந்த இதுன்னு சொல்லிட்டு நல்லா ரீல்ஸ் பண்ணி பயங்கரமாக அவருக்கு ஆஸ்திரேலியாவை விட இந்தியாவில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. என்ன ஒரு கஷ்டம்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல்ல தான் எந்த ஒரு டீமும் எடுக்கல. நம்ம டேவிட் வார்னர் ரொம்ப கஷ்டமாக போச்சு. இருந்தாலும் விடுங்க, அவர் நம்ம இந்திய அணிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாரு. ஏன்னா இந்தியா இப்போ அவர் சொல்கிற மாதிரி சொன்னதில் எல்லாமே கரெக்டு தாங்க. ஏன்னா நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிட்டு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, இங்கிலாந்துக்கு போயிட்டு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிட்டு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. எல்லா நாட்டுக்கும் நியூசிலாண்டு எங்கே போனாலும் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அதுதான் ஒரு குறி வச்சு சொல்கிறாரு. வெளிநாட்டுக்கு எங்கே போனாலும் இந்திய அணி நல்லா பண்ணுறாங்க, அது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த ஆஸ்திரேலியா சீரீஸை வின் பண்ணியே ஆகணும். வின் பண்ணால் மட்டும்தான் நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு எந்த ஒரு டீம் கம்பேரிசன் இல்லாமல் ஃபைனலுக்கு போக முடியும். அதனால் நமக்கு அடுத்த வர போட்டி ஒன்று முக்கியம். இப்போ கூட பிரைம் மினிஸ்டர் லெவல் சொல்லிட்டு ஒரு லெவல்ஸ் பிங்க் பால் கிரிக்கெட் விளையாடினாங்க டே அண்ட் நைட்டு. இந்திய அணி ஜெயிச்சிட்டாங்க. சும்மா ப்ராக்டிஸ் மேட்ச் தான், இந்திய அணி ஜெயிச்சாங்க. இதில் பும்ரா வரல, விராட் கோலி ஆடல பேட்டிங்கு, ரோஹித் சர்மா மட்டும் தான் டவுன் ஆர்டரில் வந்தார். ஓப்பனிங் மாற்றலுங்க, கில்லும் நம்ம கேஎல் ராகுல் தான் அவங்களே கண்டினியூ பண்ணாங்க. அடுத்த போட்டியில் மேக்ஸிமம் இவங்க 2 பேரே கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சரிங்க விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள். டேவிட் வார்னர் சொல்லியிருக்காரு ஓப்பனாகவே இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.